அண்மை செய்தி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 6 மாதம் அவகாசம் கேட்ட சிபிஐ அதிகாரிகள். சாத்தான்குளம் வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வழக்கு விசாரணையை விரைவில் முடிக்க கோரி ஜெயராஜ் மனைவி ஜெயராணி முறையீடு செய்திருக்கிறார். மேலும் 6 மாதம் அவகாசம் ஏன் வேண்டும் என கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 6 மாதம் அவகாசம் கேட்ட சிபிஐ அதிகாரிகள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இந்துமதி. வணக்கம் இந்துமதி, விவரங்கள். வணக்கம். சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ், இவரது மகன் டென்னிக், இவர்கள் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வந்தனர். கரோனா ஊரடங்கின் போது ஊரடங்கு கட்டுப்பாட்டு நேரம் தாண்டி கடையை திறந்து வைத்திருந்தாக தந்தை மகனை போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அங்கு வைத்து போலீசார் கடுமையாக தாக்கியதில் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சாத்தான்குளம் காவல் நிலையம் அப்போதைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 9 பேரை சிபிஐ போலீசார் கைது செய்து மதுரை சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது. இந்த வழக்கின் விசாரணையை விரைவில் முடிக்க கோரி ஜெயராஜ் மனைவி ஜெயராணி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கலானது செய்திருந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் சாத்தான்குளம் கொலை வழக்கு விசாரணையை 6 மாதத்தில் முடிக்க உத்தரவிட்டது. இந்நிலையில் விசாரணையை முடிக்க மேலும் 6 மாத காலம் அவகாசம் வேண்டும் என மதுரை மாவட்ட நீதிமன்றம் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி முரளி சங்கர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி மேலும் 6 மாத காலம் அவகாசம் எதற்காக வேண்டும், ஏன் வேண்டும் என்பது குறித்து சிபிஐ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி இந்துமதி.